அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹோமியோபதியிலே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, பீடியாட்ரிக்ஸ் ப்ராப்ளங்களை எப்படி சரி செய்கிறோம் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதுவும் அந்த பிறந்த குழந்தைகள், கை குழந்தைகள், அவங்களுக்கு எதுவும் சொல்லவும் தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை கவனித்து பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த தாய்க்கு உண்டு, அல்லது அந்த தாயையும் குழந்தையும் கேர் எடுக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கு உண்டு. அதை நம்ம பார்த்து கொள்ளணும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தானாகவே யூரின் போயிட்டே இருக்கும். குழந்தைக்கு யூரின் நிற்காமல் போயிட்டே இருக்கும். அதை எந்த வகையிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனை, யூரினரி பிளாடரில் அல்லது அந்த யூரிட்டரில், வால்வில் இது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்வது எப்படி? இந்த குழந்தைக்கு சொல்லவும் தெரியாது இல்லையா? அப்போ நமக்கு அந்த தாய்க்கு அது யூரின் போனால் அந்த கிளாத்தெல்லாம் வெட்டாகிட்டே இருக்கும், நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான ஒரு கண்டிஷன் தொடர்ந்து போகுது அப்படின்னா, நீங்கள் ஹோமியோபதியில் சல்ஃபர் 200 அப்படிங்கிற பவரில் ஒரு டோஸ் மாத்திரை, ஒரு சின்ன ஒரே ஒரு பில்ஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு தண்ணியில் போட்டு கொடுத்துடலாம். வாரம் ஒரு முறை, ஒரு 2 வாரம் 3 வாரம் கொடுங்க, வாரம் ஒரு முறை. இந்த சல்ஃபர் 200 கொடுத்த பிறகு காலையும் மாலையும் நீங்கள் இன்னும் 2 மருந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னா, பிளான்டாகோ மேஜஸ். இந்த பிளான்டாகோ மேஜஸில் 30 பவரில் காலையும் மாலையும், இக்விஸ்ட்ரியம் அதில் 30 பவரில் காலையும் மாலையும். இதை தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்து வந்தீங்கன்னா, இந்த யூரினரி பிளாடரில் யூரின் தொடர்ந்து போகக்கூடிய அந்த பிரச்சனை, வால்வு பிரச்சனை அனைத்தும் சரியாகி குழந்தைக்கு எக்காலத்திலும் இந்த யூரினரி பிளாடர் பிரச்சனை வராமல் காப்பாற்றப்படும் என்பதனை தெளிவாக கூறி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.